السلام عليكم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இன்றைய தினம் இந்த அமர்விலே மறுமையில் நடைபெறவிருக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகிய ஷஃபாஅத்துல் அலுமா என்று சொல்லக்கூடிய மாபெரும் பரிந்துரை நிகழ்வை பற்றி நாம் இந்த அமர்விலே பார்க்க போகின்றோம். இது தொடர்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, நபியே, உம்மை உமது இறைவன் மறுமையிலே மகாமம் மஹ்மூதா என்ற புகழத்தக்க இடத்தில் அல்லாஹ் உம்மை எழுப்பக்கூடும் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். நாம் பாங்கு துவாவை ஓதும் பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது, ஆத்தி முஹம்மதினில் வசீலா, இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடுப்பாயாக. வபஅஸுஹு மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்தா, நீ அவர்களுக்கு வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூதா என்ற இடத்திலே புகழத்தக்க அந்தஸ்திலே அவர்களை எழுப்புவாயாக என்று நாம் என்ன செய்கிறோம், பாங்கு துவாவில் ஓதுறோம். வசீலா என்பது மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவியிலேயே மிக மிக உயர்ந்த ஒரு பதவி. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களில் ஒரே ஒருவருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அந்த ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொரு பாங்கு முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத் சொல்லி நாம் அந்த பாங்கு துவாவை என்ன செய்கிறோம், ஓதணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க, யார் பாங்கு முடிந்த பிறகு எனக்காக இந்த துவாவை ஓதுகிறாரோ அவர்களுக்கு மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மறுமையில் நடைபெறக்கூடிய மாபெரும் பரிந்துரை நிகழ்வு, இந்த நிகழ்வைத்தான் மகாமம் மஹ்மூதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த அந்தஸ்தை, புகழுக்குரிய அந்தஸ்து, புகழப்பட்ட இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எழுப்புதல் என்று திருமறை குர்ஆனும் குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஹதீஸ்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பரிந்துரை தொடர்பாக குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது என்பதை சரியாக விளங்காத காரணத்தினால இஸ்லாமிய சமுதாயத்தில் பெருங்கொண்ட கூட்டம் இணை வைப்பு என்ற மாபெரிய பாவத்தில் அவங்க வீழ்ந்து கிடப்பதை பார்க்கின்றோம். தர்கா வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமை நாளில் இந்த அவுலியாவுடைய பரிந்துரை எங்களுக்கு என்ன செய்யும், அல்லாஹ் கிட்ட எங்களுக்கான என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தவறான போதனை. பரிந்துரையை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்காமல் இது போன்ற தவறான போதனைகளால் அவங்க போதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இறந்தவர்களிடம் கையேந்தக்கூடிய அந்த நிலைமை இருப்பதை பார்க்கின்றோம். அதுபோன்று மௌலித் என்று ஓதக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வரிக்கு வரி என்ன எழுதி வைத்திருப்பார்கள், மறுமை நாளில் நபிகள் நாயகத்துடைய ஷஃபாத் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. அதில் வரக்கூடிய பல்வேறு இணை வைப்பு வாசகங்கள்
மௌலிது தொடர்பாக செய்யக்கூடிய பல்வேறு இணை வைப்பு காரியங்கள், இதற்கெல்லாம் என்ன காரணம்? மறுமையில் ஷஃபாத் அது எப்படி இருக்கும் என்பதை சரியாக விளங்காத காரணத்தினால தான் இது போன்ற இணை வைப்பு காரியங்கள், பித்அத்தான காரியங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுவதை பார்க்கின்றோம். இந்த ஷஃபாஅத்துல் அதுமா என்று சொல்லக்கூடிய மாபெரும் பரிந்துரை நிகழ்வு, இதை பற்றி குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெளிவாக விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், மறுமையில் பரிந்துரை என்பது எப்படி இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யலாம், சரியாக விளங்கி நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். மறுமை நாளில் முதல் சூர் ஊதப்பட்டவுடன் மனிதர்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களில் இருந்து கடைசி மனிதர் வரை அனைவரும் என்ன செய்யப்படுவாங்க, உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். இப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏராளமான சம்பவங்கள் நபிமொழிகளில் சொல்லப்பட்டால் நாம் இந்த பரிந்துரை தொடர்பான நிகழ்வை பற்றி மட்டும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். சூரியன் எங்கே இருக்கும்னு சொன்னோம்னா 1 மைல் தொலைவில் என்ன செய்யும் இருக்கும். மறுமை நாளில் 2வது சூர் ஊதப்பட்டு முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை அனைவரும் எழுப்பப்பட்டு நிற்கும் பொழுது சூரியன் 1 மைல் தொலைவில் இருக்கும். 1 மைல் என்று சொன்னால், மைல் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. கண்ணுக்கு சுருமா போடக்கூடிய குச்சிக்கும் மைல் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நம்ம இன்றைய அளவுல 1.25 கிலோமீட்டர், இதற்கும் என்ன செய்வாங்க, மைல் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினாங்க என்பது நாம 2 அர்த்தத்தையும் வச்சுக்கலாம். 1 மைல் தொலைவில் இருக்குன்னு வச்சுக்கலாம், 1.25 கிலோமீட்டர் அந்த மைல் தொலைவில் இருக்கும் வைத்துக்கொள்ளலாம். அப்ப சூரியன் இன்றைக்கு 14 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்றைக்கு சூரியன் இந்த வெப்பத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்ப மறுமை நாளில் சூரியன் 1 மைல் தொலைவில் இருக்கும் பொழுது மனிதர்கள் எல்லாம் அவங்க செய்த பாவத்திற்கு தகுந்த மாதிரி வியர்வையில் அவங்க கடிவாளமிடப்பட்டிருப்பார்கள். வியர்வையில் கடிவாளமிடப்பட்ட என்ன அர்த்தம், கடிவாளத்தை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்ய முடியாது, நகர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நபர்களுக்கு தன்னுடைய அரிசிங்கில் அல்லாஹ் நிழலை கொடுத்திருப்பான். பாவங்கள் செய்யாதவர்கள், நபிமார்கள், நல்லவர்கள், இவங்கள்லாம் அல்லாஹ்வுடைய அரிசிங்களை என்ன செய்வாங்க, நிழலில் இருப்பாங்க. அதே நேரத்தில் பாவங்கள் செய்தவர்கள், காஃபிர்கள், இவர்களெல்லாம் வியர்வையால் அவர்கள் கடிவாளமிடப்பட்டிருப்பார்கள். ரொம்ப கம்மியாக பாவம் செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய கணுக்கால் வரை வியர்வையில் கடிவாளமிடப்பட்டிருப்பார்கள். அதைவிட அதிகமாக பாவம் செய்தவர்கள் அவங்களுடைய முட்டுக்கால்கள் வரை வியர்வையால் கடிவாளமிடப்பட்டிருப்பார்கள். அதைவிட அதிகமாக பாவம் செய்தவர்கள் இடுப்பு வரை வியர்வையால் கடிவாளமிடப்பட்டிருப்பார்கள். இன்னும் சிலர் எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய வாய் அளவிற்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வேர்வையில முங்கி அந்த வேர்வையினால் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கடிவாளமிடப்பட்டிருப்பார்கள். அவங்க செய்த பாவத்திற்கு தகுந்தவாறு வியர்வையில் என்ன செய்வாங்க, மூழ்கி இருப்பாங்க. அந்த வியர்வை பூமிக்குள் எவ்வளவு ஆழம் செல்லும் என்று சொன்னால் 70 முழம் ஆழம் வரை செல்லக்கூடியது அந்த வியர்வை. அவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டம் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் எழுப்பி விசாரணை செய்யக்கூடிய அந்த காலகட்டம். மஹ்ஷர் என்பது இந்த உலகத்தில் தான். இந்த உலகத்தில் நமக்கு என்ன செய்யும், கேள்வி கணக்கு எல்லாமே நடைபெறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மலைகள், கடல்கள் எல்லாவற்றையும் அழித்து எல்லாத்தையுமே அல்லாஹ் வெட்ட வழியாக என்ன செய்து விடுவான், மாற்றி விடுவான். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் காஃபிர்களாக இருக்கட்டும், மூமின்களாக இருக்கட்டும், அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்காமல் அப்படியே அல்லாஹ் விட்டு வைத்திருப்பான். இந்த நேரத்தில் தான் மூமின்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் கிட்ட போய் கேள்வி கணக்கு கேட்பதற்கு கோரிக்கை வைக்கணும். ஏன் கோரிக்கை வைக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய பார்வைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் காட்டுவான். அதுபோன்று கேள்வி கணக்கு கேட்காமலும் அல்லாஹ் நிறுத்தி வைத்திருப்பான். இப்போ அல்லாஹ் கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும். யாரும் மறுமை நாளுடைய அந்த ராஜ்யத்தில் போய் யாரும் அல்லாஹ் கிட்ட போய் பேச முடியாது. நீங்க நினைக்கிறாங்களா இல்லையா? மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அல்லாஹ் கிட்ட பேசிடுவாரு,
நாகூர் ஆண்டவர் அல்லாஹ் கிட்ட பேசிடுவாரு அப்படிலாம் நினைக்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து மறுமையில கிடையவே கிடையாது. யாரும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் கிட்ட போய் பேச முடியாத ஒரு சூழல். இப்ப மூமின்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அங்க நின்றாலும் மூமின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்ட்ட போய் கேள்வி கணக்கு ஆரம்பிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், கோரிக்கை வைக்கணும். நம்ம யார்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு செய்வாங்க, அவங்க ஒரு ஆலோசனை செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, வருவாங்க. சஹீஹுல் புகாரில வந்து 3340வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூமின்கள் எல்லாம் கூடி பேசி, நமக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தீங்களா, நாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்வோம், இதுக்காக வந்து இந்த சூழலில் இருந்து நம்மளை விடுவிப்பதற்காக நம்ம யார்கிட்ட போய் பேசலான்னு சொல்லும்போது மக்கள்லாம் சில மூமின்கள் சொல்லுவாங்க, அபூக்கும் ஆதம், நீங்கள் வந்து உங்களுடைய தந்தையாகிய ஆதம்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ஆதம் நபிக்கு உள்ள சிறப்பு தகுதியை எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆதம் நபிட்ட வந்து, யா ஆதம் அந்த அபுல் பஷர், ஆதமே நீங்க தான் மனிதர்களுக்கெல்லாம் தந்தை. ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தன்னுடைய கையால் உங்களை என்ன செஞ்சிருக்கிறான், படைத்திருக்கின்றான். வ நஃபஹ ஃபீக மின் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹிலிருந்து அல்லாஹ் உம்மில் ஊதி இருக்கின்றான். வ அமரல் மலாயிகத ஃபஸஜது லக, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு அவர்கள் உமக்கு பணிந்தார்கள். வ அஸ்கனக்கல் ஜன்னத்தை, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், தங்க வச்சிருக்கிறான். அலா தஷ்ஃபௌலனா இலா ரப்பி, நீங்க எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட போய் பரிந்துரை பேச மாட்டீங்களா, கேள்வி எனக்கு ஆரம்பிக்கிறீங்க சொல்ல மாட்டீங்களா. அலா தரா மா நஹ்னு ஃபீஹி, நாங்க எந்த நிலையில இருக்கிறோம், வமா பலகனா எங்களுக்கு என்ன ஏற்பட்டு இருக்கிறது, இதையெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா, நாங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட போய் நீங்க எங்களுக்காண்டி சொல்லி கேள்வி எனக்கு என்ன செய்யுங்க, ஆரம்பிக்க சொல்லுங்க அப்படின்னு செய்வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, ரப்பி கலிப கல்பன் லம் யக்லப் கப்லஹு மிஸ்லஹு வலா யக்லப் பஅதஹு மிஸ்லஹு, அல்லாஹ் வந்து என் மீது கடுமையாக கோபம் கொண்டிருக்கின்றான். இது போன்ற அவன் இதற்கு பிறகும் கோபப்பட மாட்டான், இதற்கு முன்னரும் கோபப்பட்டதில்லை. அவ்வளவு பயங்கரமா அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான். நான் அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. என்ன காரணம், அவங்க செஞ்ச ஒரு பிழையை அவங்க சொல்றாங்க. நஹானி அனி ஷஜரா, அல்லாஹ் ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது, ஒரு மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன தடுத்தான். ஃபஅஸைது, நான் என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ்க்கு நான் மாறு செஞ்சிட்டேன். நஃப்சி நஃப்சி நஃப்சி, எனக்கு என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு, இதுஹபு இலா கைரி இதுஹபு இலா நூஹ், நீங்க என்ன அல்லாத இன்னொரு ஆள்கிட்ட போங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஒரு நபியுடைய நிலைமையே இப்படி இருக்குன்னா இன்னைக்கு மக்கள் நம்புறாங்களா இல்லையா? தரீகாவாதிகள், சூஃபீசவாதிகள் இவங்கெல்லாம் நம்புறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வழிகேட்டில் இருக்கிறாங்க நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இன்னொரு செய்தியில வந்திருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து மக்கள்லாம் கோரிக்கை வைக்கும் போது எந்த நேரத்தில் கோரிக்கை வைப்பாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 329வது ஹதீஸாக வந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினவன மூமின்கள் அங்க நிற்பாங்க. ஹத்தா துஸ்லஃப லஹுமுல் ஜன்னா, சொர்க்கம் அவங்களுக்கு பக்கத்தில் என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க, யா அபானா இஸ்தஃப்தி லனா ஜன்னத்தை, எங்களுடைய தந்தையே எங்களுக்காக சொர்க்கத்தை திறப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க, கோரிக்கை வைங்க, அல்லாஹ்ட்ட போய் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வகல் அஹ்ரஜக்கும் மினல் ஜன்னத்தி இல்லா ஹத்தியத்து அபீக்கும், உங்க தகப்பனார் செஞ்ச பாவத்தினால தானப்பா நீங்க சொர்க்கத்தை விட்டு நீங்க வெளியேறிட்டீங்க. வலஸ்துபி சாஹிபி தாலிக்க, நான் அதற்கு தகுதியான ஆளு கிடையாது அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்கன்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 329வது செய்தியாக வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும், அல்லாஹ் கேள்வி கணக்கையும் ஆரம்பிக்க மாட்டான். முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்வான், கண்ணில் காட்டுவான். அப்ப இந்த ரெண்டுக்காகத்தான் யார்கிட்ட வந்து பேசுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுறாங்க. கேள்வி எனக்கு அல்லாஹ் கேட்டு சீக்கிரம் எங்க போய் சேரணும், சொர்க்கத்தில் போய் சேரணும். மூமின்களை தவிர வேற யாரும் இந்த மாதிரி கோரிக்கை வைக்க மாட்டாங்க. எல்லா மக்களுமே நிற்பாங்க, காஃபிர்கள் தான் நிற்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த சிந்தனை தோணாது, மூமின்களுக்கு தான் இந்த சிந்தனை வந்து தோன்றும்.
அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுத்தவுடனே எல்லாரும் என்ன செய்வாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து என்ன கோரிக்கை வைப்பாங்க? இது பல ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டாலும் நாம் படித்து காட்டுறது சஹீஹுல் புகாரியில் 4712வது செய்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து நூஹ் நபிக்கு அல்லாஹ் சில சிறப்புகள் கொடுத்துருக்கிறானா இல்லையா, அது அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவாங்க. யா நூஹ் இன்னக்க அந்த அவ்வளவு ருசுல் இலா அஹ்லில் அருள். நூஹே, உலகத்தில் மக்கள் வசிக்கும் பொழுது அனுப்பப்பட்ட முதல் தூதர் நீங்கள் தான். ஆதம் நபி முதல் நபி தான், முதல் தூதர் தான். ஆனால் அவங்க வரும் பொழுது அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, அவங்க குடும்பம், அவங்க யாருக்கும் சில தூதரை அனுப்பப்படலை. நூஹ் நபி எப்போ அனுப்பப்படுறாங்க? உலகத்தில் மக்கள் வசிக்கும் பொழுது, மக்கள் பாவம் செய்யும் பொழுது முதலாவதாக அனுப்பப்பட்ட தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ உலகத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்காக அனுப்பப்பட்ட முதல் தூதர் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. வகது சம்மாக்கல்லாஹு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் உங்களுக்கு அப்துல் ஷக்கூர்னு பேர் வச்சிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் சொல்லும்போது அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்போ உங்கள் அல்லாஹ் நன்றியுள்ள அடியார் என்றும் குறிப்பிடுகின்றான். இஷ்ஃபாதனா இலா ரப்பி, எங்களுக்காண்டி உங்களுடைய இறைவன்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்க. நாங்கள் படக்கூடிய கஷ்டம், நாங்கள் இருக்கக்கூடிய சூழல் இதை நீங்கள் பார்க்கலையா, எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட போய் பேசுங்கன்னு சொன்னோன்னே நூஹ் நபி சொல்வாங்க, இன்ன ரப்பி அஸ்ஸவஜல் கத் கலிபல் யௌம கலபன், என்னுடைய இறைவன் இன்றைய தினம் கடுமையான கோபம் கொண்டிருக்கின்றான். இதற்கு முன்னரும் அவன் இது போன்று கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகும் அது போன்று ஒரு கோபத்தை அல்லாஹ் கொள்ள மாட்டான். நான் என்ன செய்தேன், இன்னஹு கது கானத்திலின் தாவத்துன், எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருந்தான். எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்த பிரார்த்தனை செய்வதற்கு. தாவத்துகா அலா கௌமி, அந்த துவாவை என்னுடைய சமுதாயத்துக்கு எதிராக நான் என்ன செஞ்சிட்டேன். சமுதாயத்தை அழிப்பதற்காக நூஹ் நபி என்ன செஞ்சிட்டாங்க, துவா செஞ்சிட்டாங்க. அப்போ இதில் எந்த ஒரு பாவமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நூஹ் நபி சொல்லுவாங்க, நான் இப்படி செஞ்சிட்டேனே, நப்சி நப்சி நப்சி, எனக்கு வந்து என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோன்னு சொல்லிட்டு இதுஹபு இலா கைரி இதுஹபு இலா இப்ராஹிம், நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போங்க, இப்ராஹிம் நபிகிட்ட போங்க என்ன செஞ்சிருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கலந்துக்கிடுவாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட போய் பரிந்துரை பேசுறதுக்கு துணிய மாட்டாங்க. அங்கே யாரும் துணிய முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த ராஜ்யம் அப்படித்தான் என்ன செய்யும், இருக்கும். அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்குரிய சிறப்புகள் எல்லாம் சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில் 4712வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபிகிட்ட வந்து சொல்லுவாங்க, யா இப்ராஹிம் அந்த நபியுல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய நபி, வ ஹலீலுஹு மின் அஹ்லில் அருள், இந்த உலகவாசிகளில் வந்து அல்லாஹ் உம்மை உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வுடைய ஹலீல் தான். ஆனால் முதலாவதாக அல்லாஹ் யாரை ஹலீலாக எடுத்துக்கொண்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் செஞ்சுக்கிட்டான், உற்ற நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அப்போ இந்த மாதிரி சிறப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நீங்கள் பார்க்கலையா, எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கலையா, நீங்கள் எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, இன்றைய தினம் இறைவன் என் கடுமையான கோபம் கொண்டிருக்கிறான். இதற்கு முன்னரும் அதுபோன்று அவன் கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னரும் அதுபோன்று கோபம் கொள்ள மாட்டான். நான் வந்து இன்னி கது குண்டு கதப்து சலாச கதபாத், நான் 3 பொய் சொல்லிட்டேன்பாங்க. அந்த 3 பொய்யுமே அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சொன்ன பொய் தான். அது வந்து அல்லாஹ் அதை மன்னித்தும் விட்டான். அப்போ அப்போ அப்படி சொல்லும்போது அந்த 3 பொய் அவங்க சொல்லி, நான் ஒரு 3 பொய் சொல்லிட்டேனே, நப்சி நப்சி நப்சி, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ, இதுஹபு இலா கைரி இதுஹபு இலா மூசா, என்ன அல்லாத இன்னொரு ஆள்கிட்ட போங்க, மூசா நபிகிட்ட போங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமறை குர்ஆனில் வந்து அல்லாஹ் நபிமார்களை புகழ்ந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இப்ராஹிம் நபிக்கு தான் அதிகமாக அல்லாஹ் புகழ் மாலைகளை அல்லாஹ் சூட்டி இருக்கிறான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நபி அல்லாஹ்ட்ட போய் பேசுறது பயப்படுறாங்க, நான் பேச முடியாது, நானே 3 பொய் சொல்லிட்டேங்கிறாங்க. அது வந்து அந்த 3 பொய்களுமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சொன்ன விஷயங்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க செஞ்ச ஒரு தவறை நினைத்து அவங்க என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, மறுத்து நீங்க மூசா நபிகிட்ட போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க.
அது சஹீஹுல் புகாரி 4712வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மூசா நபிட்ட வந்து சொல்லுவாங்க, யா மூசா அந்த ரசூலுல்லா, மூசாவே நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா நீங்க இருக்கிறீங்க. அவங்களுக்குரிய சிறப்புகளை தான் சொல்றாங்க. ஃபல்லலகல்லாஹு பி ரிசாலத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டு உமக்கு அல்லாஹ் சிறப்பு செய்திருக்கின்றான். வபி கலாமிஹி அலன்னாஸ், ஏனைய மனிதர்களை விட அல்லாஹ் உம்மிட்ட நேரடியாக அதிகமாக பேசியிருக்கிறான். அல்லாஹ் வந்து வானத்தில் இருந்து கொண்டே பூமியில் உள்ள ஒரு மனிதர்கிட்ட அதிகமாக நேரடியாக பேசுறது யார் மட்டும்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான். ரசூலா அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசியிருக்கிறாங்க. எங்கே போய் பேசியிருக்கிறாங்க? மேராஜ் பயணத்தை போகும்போது அல்லாஹ்வை பார்க்கவில்லை, ஆனால் அல்லாஹ் நேரடியாக என்ன செஞ்சிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அல்லாஹ் உரையாடி இருக்கின்றான், வஹி அறிவித்திருக்கின்றான். ஆனால் பூமியில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் நேரடியாக பேசிய, அதிக தடவை பேசிய ஒரு மனிதர் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான். அதான் மூசாக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? மூசா கலீமுல்லாம்பாங்க. கலீமுல்லான்னு சொன்னோம்னா அல்லாஹ்விடம் நேரடியாக உரையாடியவர். அது மூசா நபிக்கு உள்ள ஒரு சிறப்பு. அப்போ அந்த மூசா நபிக்கு உள்ள சிறப்பை எல்லாம் சொல்லி, நீங்க எங்களுக்காண்டி அல்லாஹ்கிட்ட போய் என்ன செய்யுங்க, ஷஃபாத் பண்ணுங்க, எங்களுக்காண்டி அல்லாஹ்கிட்ட போய் பரிந்துரை பண்ணுங்க, கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க, நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமை, நாங்கள் படக்கூடிய கஷ்டம், இதையெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொன்னோன்னே மூசா நபி சொல்லுவாங்க, அல்லாஹ் என் மீது இன்றைய தினம் கடுமையாக கோபம் கொண்டிருக்கின்றான். இதற்கு முன்னரும் அதுபோன்று அவன் கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னரும் அவன் செய்ய மாட்டான், அதுபோன்று கோபப்பட மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் கோபம் கொண்டிருக்கின்றான். அவங்க ஒரு பாவத்தை சொல்லி காட்டுறாங்க. அவங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடி அறியாமையால ஒரு ஆளனை செஞ்சிடறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை சொல்லுவாங்க, இன்னி கதல்து நஃப்ஸன் லம் உமர் பி கத்லிஹா, எனக்கு வந்து நான் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டேன், அவனை கொல்லுமாறு எனக்கு உத்தரவிடப்படவில்லை. அது கூட நபியாவதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம், அறியாமையால் செய்த ஒரு பாவம். அவங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அந்த ஒரு பாவத்தை நினைச்சுன்னா அல்லாஹ்ட்ட போய் பேச முடியாது. நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோன்னு என்ன செய்வாங்க அவங்க சொல்லி, இதுஹபு இலா கைரி இதுஹபு இலா ஈசா, நீங்க என்ன அல்லாத இன்னொரு ஆள்கிட்ட போங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இப்போ மக்கள்லாம் என்ன செய்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, யா ஈசா, அவங்களுக்குரிய சிறப்புகளை எல்லாம் சொல்லுவாங்க. யா ஈசா அந்த ரசூலுல்லா, ஈசா நீங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஓ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், நீங்க அல்லாஹ் மரியமிடம் போட்ட ஒரு வார்த்தை, குன் உண்டாகு, ஆகுங்கிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செஞ்சான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் போட்டா, அவங்க என்ன செஞ்சாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கர்ப்பப்பையில உண்டாயிட்டாங்க. வ கல்லம்த நாஸ ஃபில் மஹதி சபியா, நீங்க குழந்தையா இருக்கும்போது தொட்டில் என்ன செஞ்சிருக்கிறீங்க, மக்கள் தொட்டில் பருவத்திலேயே மனிதர்கள்ட்ட நீங்க பேசி இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்குரிய சிறப்பு. இஷ்ஃபாலனா, நீ எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட போய் நீங்க பரிந்துரை செய்யுங்க, ஷஃபாத் பண்ணுங்க. அலா தரா இலாமா நஹுனு ஃபீஹி, நாங்க எந்த மாதிரி நிலையில இருக்கோம் நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொன்ன உடனே ஈசா நபி அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் இன்னைக்கு கடுமையான கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்னருமோ இதற்கு பின்னருமோ அதுபோன்று அவன் கோபப்பட்டதில்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கின்றான். அவங்க எந்த ஒரு பாவத்தையும் தான் செஞ்சதா சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, என்னுடைய நிலைமை என்னவாகுமோ சொல்லி, இதுஹபு இலா கைரி, நீங்க என்ன செஞ்சிருங்க, என்ன அல்லாத இன்னொரு ஆள்கிட்ட போங்க, இதுஹபு இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன செய்யுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்கன்னு சொல்லும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில 7440வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வலாக்கின் யூத்து முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க. அப்தன் கத் கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅخر, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அடியார் என்று சொன்னால், அவருடைய முன்பாவங்களே அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அவருடைய பின்பாவங்களே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மன்னிச்சிட்டான். இந்த சிறப்பு நபிகள் நாயகத்துக்குள்ள சிறப்பு. அவங்க உயிரோடு இருக்கும்போதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லியக்ஃபிரகல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, நபியே உம்முடைய முன்பாவங்களையும் அது பின்பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், மன்னித்து விட்டான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு நபி, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இப்போ மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, வர்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா முஹம்மத், முஹம்மதே அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், வ ஹாத்தமுல் அன்பியாய், நபிமார்களில் நீங்க தான் கடைசி,
வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர். அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களை மன்னிச்சிட்டான், உங்களுடைய பின்பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக், நீங்க எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யுங்க, பேசுங்க. அலா தரா இலாமா நகுனு ஃபீஹி, நாங்க எந்த நிலையில இருக்க நீங்க பார்க்கலையா அப்படின்னு செய்வாங்க, அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ ரசூல் என்ன செய்வாங்க, அல்லாஹ் கிட்ட வருவாங்க. இப்போ நீங்க எந்த இந்த ஷஃபாஅத் தொடர்பான எந்த ஹதீஸை நீங்க படிச்சு பார்த்தாலும் அதனுடைய முழுமையான நிகழ்வுகளை தனித்தனி ஹதீஸ்களை படிச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. எந்த ஹதீஸை நீங்க படிச்சாலும் துணுக்கு துணுக்காகத்தான் இருக்கும். முதல் சம்பவத்தை பார்த்த மாதிரி இருக்கும், கடைசிக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஹதீஸ்களையும் ஒருங்கிணைத்து படிக்கும் பொழுதுதான் அந்த சம்பவத்துடைய வரிசையை நம்ம என்ன செய்ய முடியும், சரியாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். நபிகள் அல்லாஹ்ட்ட போய் பேசுவாங்க, நரகத்திலிருந்து காப்பாற்றுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். ரசூல் அல்லாஹ் கிட்ட எதுக்கு தான் பேச போறாங்க, கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காண்டி. அப்ப கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காண்டி பேசும்போது ரசூல்லா வந்து நரகத்திலிருந்து மக்களை வெளியெடுக்கிற மாதிரி செய்தி முடியும். அப்ப இதுக்கு மத்தியில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அது எல்லா ஹதீஸ்களையும் ஒருங்கிணைந்து நாம பார்க்கும் பொழுதுதான் அதை என்ன செய்ய முடியும், அந்த வரிசை முறையை வந்து சரியாக நாம என்ன செய்ய விளங்கி கொள்ள முடியும். தனித்தனியான செய்திகளை படிக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த வரிசை முறையை வந்து சரியாக நாம புரிந்து கொள்ள முடியாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அல்லாஹ் கிட்ட போறாங்க. தஹ்தல் அர்ஷுக்கு கீழே போய் ஃபஅகவு சாஜிதன் ரப்பி, என்னுடைய இறைவனுக்கு சஜிதா பண்ண நான் செய்து விடுவேன், விழுந்து விடுவேன். அங்க போய் அல்லாஹ்ட்ட பேசவெல்லாம் முடியாது, ஆர்டர் பண்ணவெல்லாம் முடியாது. உங்களுக்கு கதை சொல்லுவாங்களா இல்லையா, இஸ்ராயில் வந்து உயிரை கைப்பற்றிட்டு கூடையை போட்டு போனாராம். அப்போ மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலான்ட்ட வந்து ஒரு ஆள் கோரிக்கை வச்சாராம், என் ரூ சேர்ந்து போகுதுன்னு சொன்னவொன்னே ஒரு கொக்கியை போட்டு கூடையில் போட்டு இழுத்த உடனே அந்த மலக்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாராம் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி, எப்பா ரூஹை கொடுத்துருப்பான்னாராம். முடியாதுன்னு சொன்னா கொக்கியை போட்டு இழுத்து அன்னைக்கு உள்ள ரூஹுக்குலாம் சிந்திடுச்சான். இவங்க மலக்கை எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க, அந்த முந்திரி விற்கிறவங்க மாதிரி கொய்யாப்பழம் விற்கிறவங்க மாதிரி மலக்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ரூஹு புல்லா சிந்தினவன அன்னைக்கு செத்தவங்க போது என்ன செஞ்சுட்டான், உயிர்ப்பிச்சுட்டான். அப்போ மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானிய இவங்க எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் கூட சில உரைகளில் சொல்லுவேன், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுனா அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆக்குறது. ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கற்பனை வழிகேடு என்ன, அல்லாஹ்வை விட பவர் யாரு, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி. அதனால் பாட்டு எழுதி வச்சிருக்கலாம், அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி எப்படிப்பட்டாலாம், அண்ட கோடிகளையெல்லாம் ஒரு பந்து மாதிரி கைக்குள்ள வச்சு விளையாடுவாராம். அது யாருடைய சக்தி, அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை. மறுமை நாளில் வல்லாஹு ஜமியன் கபுலத்துஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் பூமி முழுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கும். சமாவாத்து மத்வியாத்துன் பி யமீனிஹி, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலக்கரத்தில் இருக்கும். அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் மனிதர்களை எல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு அல்லாஹ் பூமியை கையில் வச்சுக்கிட்டு வானத்தை வலது கையில் வச்சு அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக், நான் தாண்டா அரசன், ஐநல் முழுக்கு, அது பூமியில் அரசன் சொல்லிட்டு இருந்தாங்களே அவங்கெல்லாம் எங்கடான்னு அல்லாஹ் என்ன செய்வான், கேட்பான்னு வருது. இவன் என்ன எழுதி வச்சிருக்கிறான், அண்ட கோடிகளும் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். எல்லா 7 உலகத்தையும் தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டு விளையாட வரான். கடுகை துளைத்ததில் எழுகடலை புகுத்தி கலக்கி விளையாட வல்லீர். கடுகு இருக்கு பாருங்க, கடுகுல 7 கடல் தண்ணியை உள்ள போட்டு கலக்கி விளையாட வல்லீராம். யாரு, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி. மண்டல தண்டரை அழைத்தரு இருத்தியை வைத்து விளையாட வல்லீர். மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு அப்படி விளையாடுவாராம். அப்ப இந்த இந்து சமுதாயத்தில் புராண கதைகள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி புராணங்கள் மாதிரி இவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, மலக்குமார்கள்னா யாரு, அவங்களுடைய வல்லமை என்ன, எல்லாமே தெரியாம நாசமாக்கிட்டாங்க சமுதாயத்தை. இந்த மாதிரி கதைகளை கப்சாக்களை எழுதி வச்சு இஸ்லாமிய சமுதாயத்தையே குஃப்ருல போய் தள்ளுற வேலையை பார்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ஹபீப், மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தலைவர் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியான சய்யிதுன் நாஸ் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் எல்லா மனிதர்களுக்கும் நான் தான் தலைவர் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த ரசூலை அல்லாஹ்ட்ட போய் உடனே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அல்லாஹ்க்கு முன்னாடி போய் என்ன செஞ்சிருவாங்க, சுஜூதுல விழுந்துருவாங்க. சுஜூதுல விழுந்தவனே யஃப்தஹுல்லாஹு அலைய மின் மஹாமிதிஹி வ ஹுஸ்னி ஸனாயி அலைஹி ஷையன் லம் யஃப்தஹு அலா அஹதி மின் கப்லி. நபியால் சொல்லி காட்டுறாங்க, அதற்கு முன்ன சுஜூதுல விழுந்தவனே
நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தில் வந்து நிறைய அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த புகழ் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அந்த மாதிரி வார்த்தையை அதற்கு முன்பாக யாருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தியதே கிடையாது. அந்த மாதிரி அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? வெளிப்படுத்தி ரசூலா சுஜூதிலே கிடப்பாங்க. எவ்வளோ காலம் கிடப்பாங்கன்னு தெரியாது. அல்லாஹ் என்னைக்கு அனுமதி கொடுக்குறான்னு அன்னைக்கு தான் எழுந்து என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அப்போ அல்லாஹ் நாடும் போது அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மதே இர்ஃபா ரஸக், தலையை உயர்த்துவீராக. சல் துஅத, நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். வஷ்ஃபஅது ஷஃபஅ, நீங்க என்ன செய்யுங்க? பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ ரசூலுல்லாஹ் செய்வாங்க, தலையை உயர்த்தி சில ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு, யா அல்லாஹ் கேள்வி கணக்கு நீ என்ன செஞ்சிரு ஆரம்பிக்கணும் அப்படின்னு செய்வாங்க. அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன? நாம புகாரில் உள்ள செய்திகளை படித்து பார்த்தா நரகத்தில் விட்டு வெளியேற்றுறது கோரிக்கை வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா ஹதீஸ்களையும் இணைத்து படித்தால் நம்ம புரிந்து கொள்ளலாம். முதல்ல அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அல்லாஹும்ம அஜ்ஜில் ஹிசாபஹும், இறைவா இவங்களுடைய கேள்வி கணக்கை நீங்கள் என்ன செய்யுங்க, விரைந்து முடிப்பாயாக அப்படின்னு செய்வாங்க, கோரிக்கை வைப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? கேள்வி கணக்கு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். கேள்வி கணக்கு எப்படி ஆரம்பிக்கப்படும்? மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரே இடத்துல ஒன்று கூட்டப்பட்டுருவாங்க. நம்ம எல்லா மக்களுமே அல்லாஹ்வை பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியில் பார்க்குறோம். சஹீஹ் முஸ்லிம் 302, புகாரி 806, 7440 இந்த சில பதிவு செய்யப்பட்டு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் வருவான். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்க உமது இறைவன் என்ன செய்வான்? வருவான். அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? விசாரணை செய்வதற்கு அல்லாஹ் வர்றான். சஹாபாக்கள் ஒரு தடவை நபிகள் நாயகத்தை கேட்குறாங்க, அல்லாஹ் என் தூதரே நாங்கள் மறுமை நாளில் அல்லாஹ் பார்ப்போமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, பௌர்ணமி நாளில் வானத்தில் எந்த மேகமே இல்லை, பௌர்ணமி முழு சந்திரன் இருக்கு. உலகத்தில் உள்ள நாம வந்து அதை பார்க்கறதுக்கு கஷ்டப்படுவோமா? எந்த சிரமமும் இருக்காது. ஏதாவது ஒரு ஒல்லி குச்சி மாதிரி நடிகை வந்தான்னு வச்சுக்கிடுங்க, அந்த நடிகையை பார்க்கறதுக்கு என்ன செய்வானுவ? லட்சக்கணக்கான பேர் முண்டி அடிச்சுட்டு நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே முண்டி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வந்து நம்ம பௌர்ணமி இரவுல நிலா எப்படி இருக்கும்? அது நிலா இருக்கும்னு பார்க்கறதுக்கு சிரமப்படுவோமா? சிரமப்பட மாட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ்வை நம்ம சிரமப்படாமல் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க? அல்லாஹ் விசாரிக்க வரும்போது பார்ப்பாங்க. இல்லைன்னு விளங்கிக்கணும், அல்லாவும் நிலாவும் ஒன்றும் விளங்கிடக்கூடாது. சிரமம் இல்லாமல் பார்ப்பது மட்டும்தான் ஒப்பீடு. அல்லாஹ்க்கு நிகராக எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த விதம் எப்படி இருக்கும்? பௌர்ணமி இரவுல மேகங்களே இல்லாவிட்டால் நாம ஒவ்வொரு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யலாம்? அந்த நிலாவை பார்க்கலாம். அதை மாதிரி அல்லாஹ் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? யாருமே அல்லாஹ் பார்க்கறதுக்கு முண்டி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வை சிரமம் இல்லாமல் என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். அது சொல்றாங்க, மேகங்கள் இல்லாத வானத்தில் சூரியன் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு யாராவது கஷ்டப்படுவோமா? யாராவது முண்டி அடிப்போமா? அப்படி யாரும் முண்டி அடிக்க மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லாஹ்வை பார்ப்பீங்க. அல்லாஹ் வந்தவுடனே அல்லாஹ் என்ன செய்வோம்? மறுமை நாளில் வந்தவுடனே அங்கே அறிவிப்பு செய்யப்படும். சஹீஹ் முஸ்லிமில் 302 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பார், கேள்வி எனக்கு விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு சமுதாயமும் அவங்க எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை என்ன செய்யட்டும்? பின்பற்றி செல்லட்டும். முதல் அறிவிப்பு அதுதான். விசாரணையில் வந்து முதல் அறிவிப்பு அதுதான். அறிவித்தவுடனே ஃபலா எபுகா அகதுன் கான யஅபுது கைரல்லாஹி சுப்ஹானஹு மின் அஸ்னாமி வல் அன்சாபி இல்லா இத சாக்கத்துன ஃபின்னார். அல்லாஹ்வை அன்றி சிலைகளையும் அடையாளங்கள், பலிபீடங்கள், இந்த சமாதியெல்லாம் வணங்குறாங்களா இல்லையா? அந்த சமாதி அப்படியே வரும், பச்சை போர்வை அப்படியே வரும். இவங்க அதானே வணங்கிட்டு இருக்கிறாங்க. குத்து விளக்கு அங்கே என்ன செய்யும்? வரும். சிலுவையை வணங்கினா அந்த சிலுவை வரும். அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அது அப்படியே அந்த காட்டப்படும். அதுக்கு பின்னாடியே போய் என்ன செஞ்சிருவாங்க? நரகத்தில் விழுந்துருவாங்க. குர்ஆனில் வந்து மறுமை நாளில் இறை மறுப்பாளர்களை வந்து ஏராளமான கேள்விகள் கேட்கப்படும். குர்ஆனில் வருது, நீங்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்கள் எங்கே? இன்றைக்கு அவங்களுக்கு உதவி செய்வாங்களா? இவங்க எல்லாம் எங்களை விட்டு இப்படி நிறைய விசாரணை வருது. இதெல்லாம் இந்த நேரத்தில் கேட்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டு தான் என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு வந்து இங்கே வணங்கி கொண்டு திருப்பி பின்பற்றி போங்கன்னா சொன்னோன்னே அவங்க கடவுளை பின்பற்றி போவாங்க, உண்மையை நம்பிக்கிட்டு போவாங்க. ஆனால் எங்கே போய் விழுந்துருவாங்க? நரகத்தில் போய் என்ன செஞ்சிருவாங்க? விழுந்துருவாங்க. புகாரி 806 செய்தியில் வருது, மண்கான யாபுது ஷையன் ஃபல் எத்தபி, யார் எதை எதை வணங்கினாங்களோ அதுக்கு பின்னாடி போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபமினுஹும எத்தபி ஷம்ஸ, சிலர் சூரியனுக்கு பின்னாடி போவாங்க. சூரியன் அங்கே காட்டப்படும், சூரியனுக்கு பின்னாடி போவாங்க. சிலர் வந்து சந்திரனுக்கு பின்னாடி போவாங்க.
சிலர்கள் வந்து தவாக்கித்னா என்ன, தாயத்தை போட்டிருப்பாங்களா இல்லையா, தாயத்தை காப்பாத்துட்டான்னு நம்பினவன் அங்கே தாயத்து வந்து நிற்கும். வந்துட்டாரு நம்மளை காப்பாத்துறதுக்கு. தாயத்துக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, போவாங்க. சாமியார்களை வணங்குறாங்களா இல்லையா, இவங்கெல்லாம் அங்கே காட்டப்படுவாங்க. அவங்க நரகவாதிகளா, மனிதர்களை வணங்கியவங்க. அந்த மனிதர்கள் நரகவாதிகளா இருந்தா அவங்களே என்ன செய்யப்படுவாங்க, காட்டப்படுவாங்க. இந்த உலகத்துல ஒரு ஆளை ஒருத்தன் வணங்குறான், அவனும் நரகவாதியா இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அவன் ஒரிஜினலாவே அங்க என்ன செய்வான், காட்டப்படுவான். ஃபிரௌனை பின்பற்றினவங்க ஃபிரௌன் தலைமையில வருவான். ஃபிரௌன் தான் அவங்களை என்ன செய்வான், தலைமையேற்று நரகத்துக்கு அழைச்சிட்டு போவான். அப்போ மனிதர்களை வணங்கியிருந்தா அந்த மனிதர்களும் நரகவாதியாக இருந்தால் அவங்களே அங்க காட்டப்பட்டு என்ன செய்யப்படுவாங்க, நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுவாங்க. நல்லடியார்களா இருந்திருப்பாங்க, ஈசா நபி இருந்திருக்காங்க, அவங்க வணங்கலாம். அந்த சிலை என்ன செய்யும், அங்க வரும். அவன் எத்தனை வணங்கினா அதுக்கு பின்னாடி போய் என்ன செய்வான், நரகத்தில் என்ன செய்வான், விடுவான். சமாதியை வணங்கின இப்போ மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஒரு பேச்சுக்கு நல்லவர்னே வச்சுக்கிடுவோம். அவர் நல்லவரே நமக்கு தெரியாது, ஒரு பேச்சுக்கு நல்லவர்னு வச்சுக்கிடுவோம். அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இவன் சமாதியில் போய் கையேந்திருப்பானா இல்லையா, அந்த சமாதி அங்கே என்ன செய்யப்படும், அந்த பச்சை போர்வையோடு அது வந்து நிற்கும். வந்து அதுக்கு பின்னாடி போய் என்ன செய்வாங்க, நரகத்தில் போய் என்ன செய்வாங்க, விழுவாங்க. தவாகீத் அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் என்ன பேரு, தாகூத், தவாகீத்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நரகத்தில் போய் அவங்க விழுந்துருவாங்க, நபியான சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரி 704வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, சிலுவையை வணங்கியவர்கள் சிலுவையோடு போய் நரகத்தில் விழுவார்கள், சிலைகளை வணங்கியவர்கள் தங்கள் சிலைகளோடு போய் நரகத்தில் விழுவார்கள். வேறு என்னென்ன கடவுள்களை வணங்கினார்களோ அவங்க அனைவரும் அந்தந்த கடவுளோடு போய் என்ன செய்வாங்க, நரகத்தில் விழுவாங்க. இறுதியாக எஞ்சி இருப்பது யாரு, அல்லாஹ்க்கு இணை வைக்காத மூமின்கள் எஞ்சி இருப்பாங்க. அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த முனாஃபிக்கின்கள் எஞ்சி இருப்பாங்க. யூதர்கள்ல அல்லாஹ்வை வணங்கினவங்க எஞ்சி இருப்பாங்க. யூதர்கள் வந்து நபிகள் நாயகம் காலத்தை யாரைத்தான் வணங்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்வை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவன் நபிகள் நாயகம் காலத்தை யாரைத்தான் வணங்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்வை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஷிர்க் வச்சவங்களா இருந்தாலும் வைக்காதவங்களா இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்கினவங்க என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னோம்னா சஹீஹுல் புகாரில் 7440வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நரகத்தை வந்து ஒரு காணல் நீரை போன்று அல்லாஹ் காட்டுவான். நரகத்துடைய ஒரிஜினல் வடிவத்தில் காட்டப்படாது, காணல் நீர். காணல் நீர்னா என்ன, ஒரு பாலைவனத்தில் நம்ம போகும்போது கடுமையான வெயில் காலத்தில் தூரத்தில் இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சைடு செய்யும் அப்படியே தண்ணி நிற்கிற மாதிரியே ஒரு பெரிய குளம் மாதிரியே நமக்கு தெரியும். கிட்ட போய் பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க, அங்கே என்ன செய்யாது, ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, உண்மையான நரகத்தை வந்து காணல் நீராக அல்லாஹ் காட்சி அளிக்கப்பான். அவங்க பார்வைக்கு அப்படி தண்ணி மாதிரியே என்ன செய்யும், தெரியும். அப்போ யூதர்கள்லாம் என்ன செய்யப்படுவாங்க, அங்கே அழைக்கப்படுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வணங்கின கடவுளோடு போயிடுவாங்க. அல்லாஹ்வை வணங்கிய யூதர்கள், அல்லாஹ்வை வணங்கிய கிறிஸ்தவர்கள், அல்லாஹ்வை வணங்கிய மூமின்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ்வை வணங்கிய முனாஃபிக்கின்கள், இந்த 4 கூட்டம் தான் என்ன செய்கிறாங்க, எஞ்சி இருக்கிறாங்க. அவங்க பாவிகளாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், யூதர்களை அல்லாஹ் அழைப்பான். யூதர்களை அழைத்து அல்லாஹ் கேட்பான், மா குந்தும் தஅபுதூன், நீங்கள் எதப்பா வணங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டவொன்னே அவன் அல்லாவையும் வணங்கிட்டு தான் இருந்தான். கூட சேஷம் குன்னா நஅபுது உஸைர் இப்னல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய மகன் உஸைரை வணங்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்க்கு மகன் இவனை கற்பனை பண்ண, அல்லாஹ் பெரிய கடவுள், அல்லாஹ்க்கு மகன் யாரை சொல்லிக்கிட்டான், உஸைர் என்பவரை சொல்லிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய மகன் உஸைரை நாங்கள் வணங்கிட்டு இருந்தோம். அப்போ அல்லாஹ் சொல்வா, கதப்தும், நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கப்பா, அல்லாஹ்க்கு மகன் சொல்றீங்களே அது பொய். லம் யகுன் லில்லாஹி சாஹிபத்துன் வலா வலதுன், அல்லாஹ்க்கு என்ன கிடையாது, மனைவியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பா, ஃபமா துரீதுன், நீங்கள் என்னப்பா விரும்புறீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நுரீதுவன் தஸ்கியனா, யாரெல்லாம் நீ எங்களுக்கு நீர் போட்டு நாங்கள் விரும்புகிறோம் அப்படிமா. அப்போ அவங்களுக்கு அந்த காணல் நீர் மாதிரி நரகம் இருக்கு பாருங்க, அதை காட்டப்பட்டு இஷ்ரபு, அங்கே போய் நீங்கள் குடிங்கன்னு சொன்னோடனே ஃபயத சாக்கத்தூன ஃபி ஜஹன்னம், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நரகத்தில் போய் விழுந்துருவாங்க. இந்த செய்தி முஸ்லீம்ல 302வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், நசாராக்களை அழைப்பான், கிறிஸ்தவர்களை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், மா குன்னு தஅபுதூன், நீங்கள் யாரப்பா வணங்கிட்டு இருந்தீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, குன்னா நஅபுதல் மசீஹ் அப்னல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய மகன் மசீஹ ஈசாவை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், வணங்கி கொண்டு இருந்தோம் அப்படிமா. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கதப்தும், நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, அல்லாஹ்க்கு எப்படி மகன் இருக்க முடியும், அல்லாஹ்க்கு மகன் இருக்கான்னு சொல்ல நீங்கள் பொய். அப்போ மத்தஹதல்லாஹு மின் சாஹிபத்தின் வலா வலதின், அல்லாஹ்க்கு வந்து மனைவியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது. அப்போ அவங்ககிட்ட அல்லாஹ் கேட்பான்,
மாதா தபுகோன், நீங்கள் என்னப்பா விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, அதிஷ்னா யாரப்பனா ஃபஸ்கினா, யாரெல்லாம் கடுமையான தாகமாக இருக்குது, எங்களுக்கு நீ தண்ணி தரணும் அப்படிம்பாங்க. உடனே அல்லாஹ் அந்த நரகத்தை நோக்கி என்ன செய்வான், அல்லா தரிதூன், நீங்கள் அங்கே போக மாட்டீங்களா, அங்கே போய் குடிக்க மாட்டீங்களான்னு காட்டப்படும். ஃபயுஷரூன இலா ஜஹன்னம், அவங்க நரகத்தை நோக்கி என்ன செய்யப்படுவாங்க, ஒன்று திரட்டப்படுவார்கள். அது காணல் நிலை போன்று என்ன செய்யப்படும், காட்டப்படும். அப்படின்னு செஞ்சிருவாங்க, நரகத்துக்குள்ள ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டு நரகத்தில் விழுந்துருவாங்க. இந்த சம்பவம் முஸ்லீமில் 302வது செய்தியாகவும் புகாரி 7440வது செய்தியாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ எஞ்சி நிற்கிறது யாரு? மூமின்களில் அல்லாஹ்க்கு இணை வைக்காத மூமின்களும் முனாஃபிக்குங்களும் என்ன செய்வாங்க, எஞ்சி நிற்பாங்க. இப்போ அல்லாஹ் முத வந்தான் பாருங்க, இந்த சூரியன் நீங்கள் சந்திரனை பார்ப்பதற்கு முண்டியடிக்க மாட்டீர்களே, அது போன்று அல்லாஹ் பார்ப்பீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தோற்றம் அல்லாத வேறு தோற்றத்தை அல்லாஹ் என்ன செய்வான், வருவான். மூமின்களும் முனாஃபிக்கின்களும் மட்டும் நிற்பாங்க. ரெண்டு கூட்டமே யாரை வணங்கின கூட்டம், அல்லாஹ் வணங்கின கூட்டம். அப்போ அல்லாஹ் ஃபி அதுனா சூரத்தி மினல்லத்தி ரவுஹு, அவங்க முதல்ல பார்த்தாங்களே அதற்கு நெருக்கமான தோற்றம், வேறு தோற்றத்தை என்ன செய்வான், அல்லாஹ் வருவான். அல்லாஹ்க்கு ஒரு தோற்றம் இருக்குது. நாம் இந்த உலகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, கற்பனை பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு தோற்றம் இதுன்னு சொல்லிடக்கூடாது. யாருக்கும் இணை இல்லாத வகையில் அல்லாஹ்க்கு என்ன இருக்குது, ஒரு தோற்றம் இருக்கிறது. நம்ம நாலுமே பாட்டு படிப்பாரா இல்லையா, உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர், உருவமற்ற இறைவனுக்கும் உண்மையானவர். அது தப்பான கொள்கை. இஸ்லாம் உருவமற்ற இறைவன் சொல்லு, இறைவனுக்கு உருவம் கற்பிக்க கூடாது. நாம் எந்த உருவத்தை கற்பிச்சாலும் அல்லாஹ்க்கு இணை வைத்தலாம் என்ன செஞ்சிடும், ஆகிரும். அல்லாஹ்க்கு நிகராக எதுவுமே கிடையாதுல்ல, அப்போ நாம் எதையும் கற்பனை பண்ணிடக்கூடாது. அப்போ இன்னொரு பாட்டிலோடு சொல்வார், உருவமற்ற ஏக தெய்வ கொள்கையை தரணி எங்கும் நிலைத்து நிற்க செய்தவர் அப்படிம்பாங்க. உருவமற்ற ஏக தெய்வ கொள்கை, இறைவனுக்கு நாம் இந்த உலகத்தில் உருவத்தை கற்பிக்காம என்ன செய்யணும், வணங்கணும். அல்லாஹ்க்கு ஒரு தோற்றம் இருக்கு, அதை எங்க பார்க்கலாம், ஆகிரத்தில் என்ன செய்ய முடியும், பார்க்கலாம். இப்போ அல்லாஹ் என்ன செய்யுமா, அந்த மூமின்கள் முனாஃபிக் நிற்கும் போது அவங்க முதல்ல என்ன வடிவத்தில் அல்லாஹ் பார்த்தாங்களோ அதற்கு நெருக்கமான வேற வடிவத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், மூமின்கள்கிட்ட கேட்பான், முனாஃபிக்குங்கள்ட்ட கேட்பான், ஃபமா தன்ததிரும், நீ யாருக்குப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீ யாரு காத்திருக்கிறீங்க? ஒவ்வொரு சமுதாயமும் அவங்க யாரை வணங்கினாங்களோ அதுக்கு பின்னாடி போயிட்டாங்களே, நீங்க யாருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, யார் ரப்பனா ஃபாதக்னன் நாஸ ஃபித் துன்யா அஃப்கர மா குன்னா இலையும் வலனு சாஹிபுகும், இந்த உலகத்தில் அவங்களுக்கு இந்த மறுமையை விட நிறைய தேவைகள் அவங்ககிட்ட எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் அவங்க முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறாங்க, ஷிர்க் வைக்கிறாங்க என்பதற்கு அவங்கள தோழமை கொள்ளவில்லை, நாங்கள் அவங்கள பிரிஞ்சிருந்தோம். அப்போ ஒன்று விளங்கிடுங்க, இந்த உலகத்தில் தௌஹீதும் ஷிர்க்கும் என்ன செய்யாது, ஒன்று சேராது. அப்போ நாங்கள் அவங்கள பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் நாங்கள் சேரலையே, நாங்கள் எந்த இறைவனை வணங்கினோமோ அந்த இறைவனை நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அன ரப்புக்கும், நான் தான் அவங்களுடைய இறைவன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முதல்ல அல்லாஹ் பார்த்துட்டாங்கல்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க, நஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு அல்லாஹ்ட்ட நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம். அல்லாஹ்ட்ட என்ன சொல்லுவாங்க, நஊது பில்லாஹி மின்க, உங்களை விட்டு நாங்கள் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகின்றோம். லா நுஷ்ரிக்கு பில்லாஹி ஷையா, நாங்கள் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், எதையும் நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சில மூமின்கள் என்ன செய்வாங்கன்னா திரும்பி போக நிற்பாங்களாம், நீ எல்லாம் ஒன்றும் அல்லாஹ் கிடையாது அப்படின்னு என்ன செய்வாங்களாம், திரும்பி போக நிற்பாங்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, ஹல் பைனக்கும் பைனஹு ஆயா, அல்லாஹ்வை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாம் ஒரு அடையாளம் இருக்குது, அது கால், அல்லாஹ்வுடைய கால். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம யுக்ஷஃபன் சாக், அல்லாஹ்வுடைய காலை விட்டும் திரை அகற்றப்படும் அந்நாளில் ஃபயுதுஊன இல சுஜூத், மூமின்கள் எல்லாம் சுஜூத் செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்தத்தியூன், அந்த முனாஃபிக்கின்கள் சுஜூத் செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள், முனாஃபிக்கின்களுக்கு சுஜூது பண்ண முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமின்கள் என்ன செஞ்சிருவாங்க, சுஜூது பண்ணிடுவாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், நீ அல்லாஹ் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் அடையாளம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய கால் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய காலை விட்டு என்ன செய்யப்படும், திரை அகற்றப்பட்டவுடனே இந்த உலகத்தில் இஹ்லாஸான முறையில் அடுத்தவங்களுக்காண்டி காட்டுறதுக்காகவோ வேறு நோக்கத்துக்காகவோ சுஜூது பண்ணி அல்லாஹ் தொழுதுன்னு தான் வச்சுக்கிடுங்க, அவங்கெல்லாம் சுஜூது பண்ண முடியாது. அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் மின் தில்காயி நஃப்ஸி, தன்னுடைய உளப்பூர்வமாக யார் அல்லாஹ்வுக்கு சுஜூது பண்ணியிருந்தாங்களோ அவங்க அனைவரும் என்ன செஞ்சிருவாங்க, சுஜூதில்
விழுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துடுவான். இது ஆட்டோமேட்டிக், நாம் விரும்பி செய்கிறதெல்லாம் கிடையாது. நாம் உளப்பூர்வமாக அல்லாவை தொழுதுருந்தோம் சொன்னோம்னா, இஹ்லாஸோடு செஞ்சுருந்தோம் சொன்னோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருவோம், விழுந்துருவோம். யார் உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாவை தொழுதாங்களோ அவங்க முதுகு ஒரு பலகை மாதிரி என்ன செஞ்சிடும், ஆயிடும். அவங்க சுஜூது பண்ண விழுந்தான்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. சுஜூது பண்ண முடியாது. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான், இந்த இறைவன் வர்றான் பாருங்க, அவங்க எழுந்து பார்ப்பாங்க, இறைவன் முதலாவது அவனுடைய தோற்றத்தில் என்ன செய்வான், அல்லாஹ் இருப்பான். இந்த மாதிரி நேரங்களில் தான் என்ன செய்யப்படும் சொன்னோம்னா, அங்கே மூமின்களுக்கும் முனாஃபிக்கின்களுக்கும் ஒளி கொடுக்கப்படும். இது எப்போ நடக்கும்னு சொன்னோம்னா, அல்லாஹ் நான் தான் அல்லான்னு சொன்ன பிறகு மூமின்களை எங்கே அழைச்சிட்டு போகணும், அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும். இதுக்கு மத்தியில் தான் நிறைய விசாரணை, எல்லாமே யார் யாரை விசாரிக்கணுமோ எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரித்து முடிச்சிடுவான். அது ஏராளமான செய்திகள் ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. விசாரணை அல்லாஹ் முடித்த பிறகு என்ன செய்யப்படும்னா, நரகத்துக்கு மேலே பாலம் அமைக்கப்படும். நரகத்துக்கு மேலே என்ன செய்யப்படும், பாலம். சொர்க்கம்ங்கிறது வானத்தில் இருக்குது, விசாரணை இந்த பூமியில் இருக்குது. அந்த நரகத்துக்கு மேலே உள்ள பாலத்தை கடந்து எங்கே போய் சேரணும், சொர்க்கத்துக்கு போய் என்ன செய்யணும், சேரணும். நரகத்துக்கு மேலே என்ன செய்யப்படும், ஒரு பாலம் என்ன செய்யப்படும், அமைக்கப்படும். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் அங்கே செஞ்சிருவான்னா, ஒட்டு மொத்த மக்களும் இருட்டில் அல்லாஹ் தள்ளிடுவான். இருட்டில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தள்ளிடுவான். இருட்டில் தள்ளி பிறகு முனாஃபிக்கின்களுக்கும் மூமின்களுக்கும் ஒளி கொடுக்கப்படும். அந்த ஒளியை வச்சு தான் எதில் கடந்து போகணும், அந்த பாலத்தை என்ன செய்யப்படணும், கடந்து போகணும். அப்போ நரகத்துக்கு மேலே பாலம் அமைக்கப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வயிம்மின்கும் இல்லா வாலிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, யாராக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நரகத்துக்கு வராமல் எங்கே போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது அல்லாஹ் விதியாக்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நரகத்தை கடந்து அந்த பாலத்தை கடந்து எங்கே போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். சிராத் என்ன செய்வாங்க, அந்த பாலம் சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிராத்துல் முஸ்தகீம் என்பது இஸ்லாத்தை குறிப்பதற்காக குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நேரான வழிங்கிறது. இது ஒரு பாலம். அந்த பாலம் என்பது அதுக்கு பேர் கிடையாது. அரபில அஸ்ஸிராத், ஜிஸ்ர், தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம், பாலம், அவ்வளோதான். அந்த பாலம் வாளை விட கூர்மையானது, முடியை விட ரொம்ப மெல்லியது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒரு சில ஆளுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னதாக என்ன கிடையாது, எந்த விதமான ஆதாரம் என்ன செய்யாது, கிடையாது. அப்போ அந்த பாலம் எப்படிப்பட்ட பாலம் சொன்னோம்னா, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சஹீ முஸ்லிமில் 302வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது தஹ்லும், அது வழுக்கக்கூடிய இடம். மஸில்லத்துன் ஃபீ, மஸில்லத்துன் கால்கள் சறுக்கக்கூடிய இடம். அந்த பாலம் அப்படி தான், அதை நிற்க விட முடியாது. கால்கள் சறுக்கி வழுக்கி போகக்கூடிய இடம். பாங்கு எத்தனை மணிக்கு, பாங்கு முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்வோம், சுருக்கம் நிறைய டாப்பிக்கு சுருக்கமாக முடிச்சு சொல்லிடுவோம்.
அப்போ நரகத்துக்கு மேலே வந்து பாலம் அமைக்கப்படும். அந்த பாலம் எப்படிப்பட்டது? அது வந்து நிற்கவெல்லாம் முடியாது, நின்னா வலிக்கு விழுந்துடும், சருகக்கூடிய இடம். அதில் வந்து ஹத்தாத்திஃப், நரகத்துக்கு உள்ளே இழுக்கிற மாதிரி நிறைய பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். கலாலிப், அதில் வந்து கொக்கிகள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த பாலத்தில். ஹசக்கும், நல்ல அகன்ற நீண்ட முட்கள்லாம் அதில் என்ன செய்ய இருக்கும். நரகத்துக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிற விஷயங்கள் இருக்குது, கொக்கிகள் இருக்குது, நல்ல பயங்கரமான முட்கள் இருக்குது. அப்போ நபியானா கேட்க சஹாபாக்கள்கிட்ட, நீங்கள் வந்து சாய்தான் அப்படிங்கிற ஒரு மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? சாய்தான் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து ஒரு முள் இருக்கும், அந்த முள்ளை பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம். அந்த முள் மாதிரி தான் பாலத்தில் உள்ள முள் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ பெருசுன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க சொல்கிறாங்க. அந்த அன்றைய தினம் வந்து வலாயத்த கல்லமு யௌமைதீன் அஹதுன் இல்லா ரசூல், நபிமார்களை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. நபிமார்கள் கூட என்னதான் பேசுவாங்க, அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், அல்லாஹ் காப்பாத்து, அல்லாஹ் காப்பாத்து, அல்லாஹ் காப்பாத்து. அப்போ சஹீஹுல் புகாரில் 806வது செய்தியாக என்ன செய்யப்பட்டுக்கு பதிவு செய்யப்பட்டு. அப்போ அந்த பாலத்தை நிற்கும் போது பாலத்துடைய ஒரு புறம் உறவு நிப்பாட்டப்படும், இன்னொரு புறம் அமானிதம் நிப்பாட்டப்படும். எதுக்கு அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கிறான்? காரணம் சொல்லப்படலை. மற்ற ஹதீஸ்கள் நம்ம விளங்கிக்கலாம். இந்த உலகத்தில் யார் உறவை முறிச்சு வாழ்ந்தானோ அவனை அந்த பாலத்தில் போகிறதுக்கு அந்த உறவு என்ன செய்யாது, விடாது, பிடிச்சி இழுத்து நரகத்தில் போட்டோம். அமானிதம் மோசடி பண்ணாங்களா இல்லையா, அவங்களும் அதை கடந்து போக முடியாது. அமானிதம் பிடிச்சி என்ன செஞ்சிடும், தடுத்து நிப்பாட்டிடணும். அப்போ அந்த பாலம் அமைக்கப்பட்டவுடனே இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு பின்னாடி இந்த பாலத்தில் கடந்து போவாங்க. கடந்து போகும்போது அந்த ஒளி இருக்கு பாருங்க, முனாஃபிக்குங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒளி, அந்த ஒளி வந்து அந்த பாலத்தில் போகும்போது அணைஞ்சிடும். ஏன்னா அவன் நடிச்சானா இல்லையா, உலகத்தில் ஈமான்தாரி மாதிரி வெளியே நடித்தான், உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் இருட்டாக இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒளியை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பாலத்தில் போகும்போது அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அணைச்சி விட்டுறான். சஹீஹ் முஸ்லிம் 316வது செய்தியாக என்ன செய்ய பதிவு செய்யப்படுது. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லிக்காரான் சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்தில், அன்றைய தினம் மூமின்களையும் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. யஸ்ஆ நூறுஹும் பைன ஐதீஹிம் வபி ஐமானிஹிம், அவங்களுக்கு முன்னாடியும் அவங்களுடைய வலது புறத்தில் அவங்களுடைய ஒளி விரைந்து போகும். நமக்கு அல்லாஹ் ஒளியை கொடுத்துருவான், நம்ம அவங்க செஞ்ச அமலுக்கு தகுந்த மாதிரி. இருட்டு ஆக்கிடுவான்ல அல்லாஹ், இருட்டாகனா எப்படி போகிறது, அந்த ஒளி முன்னாடி போகும், நம்ம என்ன செய்வாங்க, இவங்க பின்னாடி போவாங்க. அவள் மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்க, புஷ்ராக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு நற்செய்தி, ஜன்னாத்துன் தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களுக்கு நீங்கள் போவீங்க, நிரந்தரமாக இருப்பீர்கள். தாலிக்கல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி. அப்போ அன்னைக்கு இப்போ யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், முனாஃபிக்கின்கள் நயவஞ்சக ஆண்களும் நயவஞ்சக பெண்களும் மூமின்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க ஒளி அணைஞ்சு போயிடுமா இல்லையா, உன்லுருனா எங்களை பாருங்க, நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்கள் ஒளி தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லப்படும், இர்ஜிஉ வராக்கும், பின்னாடி போங்கடா, இங்கே என்ன வந்துக்கிட்ட பின்னாடி போங்க, ஃபல்தமிசு நூரா, இங்கே அங்கே போய் என்ன செய்யுங்க, ஒளியை தேடுங்க. வலுரிப பைனஹும் பி சுவரி, மூமின்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் மத்தியில் ஒரு சுவர் என்ன செய்யப்பட்டுரும், கெட்டப்பட்டுரும். அந்த சுவர் எப்படி இருக்கும், லஹு பாப், அதற்கு ஒரு வாசல் இருக்கும். பாத்தினுஹு ஃபீ ரஹ்மா, அதுக்கு உள்ளக்க வந்து கருணை அருள். வல்லாஹிருகும் மின் கிபிலைஹில் அதாப், வெளியே வந்து வேதனை. ஒரு விளங்குறதுக்கான ஏசி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, வீட்டில் ஏசி வச்சுருக்கிறோம், உள்ளக்க என்ன செய்யும், நல்ல கூலாக இருக்கும், வெளியே எப்படி இருக்கும், நல்ல அந்த மாதிரி கற்பனைக்கு பண்ணிடக்கூடாது, விளங்குறதுக்காண்டி. அந்த சுவர் அல்ல அப்படி சொல்கிறான், அந்த சுவத்துக்கு உள்ள வந்து நல்ல கருணை எல்லாமே இருக்கும், வெளியே பார்த்தா வேதனை இருக்குமா, அந்த மாதிரி ஒரு சுவர் என்ன செய்யப்பட்டுரும், எழுப்பப்பட்டுரும். அப்போ அந்த முனாஃபிக்கர்கள்லாம் சொல்லுவாங்க, யுனாதுன அலம் நக்கும் ஆக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கலையாம்பாங்க. அப்போ மூமின்கள்லாம் சொல்லுவாங்க, பலா இருந்தீங்கடா, வலாக்கின்னக்கும் ஃபத்தன்தும் அன்ஃபுஸக்கும், ஆனால் உங்களையே நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, வழிகேட்டில் கொண்டு போயிட்டீங்க. நீங்கள் சரியாக அல்லாஹ்வை நம்பலை, நம்புற மாதிரி வெளியே நடிச்சிங்க, உள்ளத்தில் நம்பலை. ஒருத்த ரப்பஸ்தும், மூமின்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடாதா, அழிஞ்சு போயிட மாட்டீங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. மூமின்களோடு உட்கார்ந்துக்கிட்டே மூமின்களுக்கு ஒரு கேடு வந்துடாதா அப்படின்னு செஞ்சீங்க, அழிஞ்சு போயிட மாட்டாங்களா நீங்கள் எதிர்பார்த்தீங்க. வருத்தத்தும், நீங்கள் சந்தேகம் கொண்டீங்க அல்லாஹ்வுடைய கொள்கையில். கர்ரத்துக்கும் அமானி, உங்கள் உள்ளத்தில் உள்ள கெட்ட எண்ணங்கள் உங்களை என்ன செஞ்சிருச்சு, ஏமாற்றி விட்டது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய விதி வந்துருச்சு, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு என்ன செய்யப்படும், அவங்களுக்கு சொல்லப்படும். அப்போ அந்த பாலத்தில் வந்து தப்பிச்சு போகக்கூடிய முதல் கூட்டம் அவங்க வந்து நபியா சஹீஹ் முஸ்லிம் 316வது செய்தியில் பதிவு செய்யப்பட்டுக்கு, சந்திரனை போன்று பிரகாசமான முகங்களை கொண்டு
70,000 பேர் எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் என்ன செஞ்சிருவாங்க, அந்த பாலத்தை கடந்து எங்கே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது கூட்டம் அவங்களோட அமலில் கொஞ்சம் குறைஞ்சவங்க, நட்சத்திரங்களை போன்று மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்று பிரகாசமாக என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சஹி முஸ்லீமில் 316வது செய்தி, சஹி முஸ்லீமில் 302வது ஹதீஸில் வருது. அந்த ஈமான்தாரிகள் வந்து கண் சிமிட்டுற வேகத்தில் சிலர் என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கடந்துடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு புறம் நரகத்துக்குள்ளே இழுத்துட்டு போகிற ஐட்டங்கள், ஒரு புறம் கொக்கிகள், ஒரு புறம் பயங்கரமான முட்கள், தப்பிக்கு இப்படி இடித்துக்கு இப்படி இருக்கும்போது எப்படி போகிறது, உள்ளே போனால் நசுக்கி போயிடுவோமே. அப்போ மின்னல் வேகத்தில் கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு எவ்வளோ வேகம் ஆகும், அவ்வளோ வேகத்தில் போனால் தான் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். அப்போ மூமின்கள் வந்து என்ன செய்வாங்க, மின்னல் வேகத்தில் ஒரு கூட்டம், அவங்கள ஈமானில் ரொம்ப உயர்ந்தவங்க, அல்லாஹ் அந்த குரூப்பில் நம்மளை ஆக்கணும். அதை விட ஈமானில் கம்மியானவங்க முதல் கூட்டம் கண் சிமிட்டுற நேரம், ரெண்டாவது கூட்டம் மின்னல் வெட்டி முடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது, அவ்வளோ நேரத்தை என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கலந்துருவாங்க. மூணாவது கூட்டம் காற்று வந்து அந்த வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றுன்னு வச்சுக்கிடுங்க, அது அந்த பாலத்தை கடக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ வேகத்தை என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கடந்து போவாங்க. அதை விட ஈமானில் கம்மியான கூட பறவை கடந்து போதா இல்லையா, அந்த பாதம் எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்த தூரத்தை வந்து ஒரு பறவை ரொம்ப வேகமாக பறந்தால் எவ்வளோ வேகத்தில் கிடக்கும், அவ்வளோ வேகத்தில் செஞ்சிருவாங்க, கடந்துருவாங்க. அஞ்சாவது கூட்டம் அஜாவிதில் ஹைல், குதிரை, சிறந்த நல்ல உயர் ரக குதிரை, அது எவ்வளோ வேகமாக போனால் அந்த பாலத்தை கடக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ வேகத்தை என்ன செஞ்சிருவாங்க, அந்த பாலத்தை கடந்துருவாங்க. வர்றிக்கா, ஒட்டகம் வேகமாக எவ்வளோ வேகமாக போக வச்சுக்கோங்க, ஒட்டகம் வேகமாக போனால் அந்த பாலத்தை கடக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரத்தில் கடந்துருவாங்க. அப்படி கடந்து போகக்கூடிய இருப்பாங்க. சில நேரங்கள் என்ன செய்வாங்க, சில ஆளுக்கு எந்த அடியும் படாமல், எந்த ரத்த காயம் எதுவுமே இல்லாமல் தப்பிச்சு போகிறவன் இருப்பான். அங்கங்கே அடிபட்டு ரத்த காயத்தோட பாலத்தை கடந்து போகிறவன் என்ன செய்வான் இருப்பான். அதில் வந்து நிறைய கூட்டம் என்ன செய்யப்பட்டுருவாங்க, நரகத்துக்குள்ளே என்ன செய்யப்பட்டுருவாங்க, இழுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. கடந்து போகும்போது பாவிகளான கூட்டம், முனாஃபிக்கின்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுருவாங்க, நரகத்தில் இழுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பரிந்துரை. இந்த பரிந்துரை என்ன நடக்கும்னு விவரித்து சொன்னால் இதே போல் இன்னும் 1 மணி நேரம் டைம் தேவைப்படும். சுருக்கமாக சொல்லிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அதில் உளுந்த மூமின்களுக்காக பரிந்துரை செய்வாங்க. ஏற்கனவே முஷ்ரிக்கீன்கள் ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டாங்க, நரகத்துக்குள்ளே போயிட்டாங்க. முனாஃபிக்கீன்கள் பாலத்தை கடக்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க, நரகத்துக்குள்ளே போயிட்டாங்க. யூதர்கள் போயாச்சு, கிறிஸ்தவர்கள் போயாச்சு. மூமின்களில் வந்து ஒரு கூட்டம் தப்பிச்சு எங்கே போயிட்டு, சொர்க்கத்துக்கு போயிட்டு. பாவிகளான கூட்டம், அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சிருக்க மாட்டாங்க, பாவிகளாக இருந்த மூமின்களில் பெருங்கொண்ட கூட்டம் எங்கே போயிட்டாங்க, நரகத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் பரிந்துரை செய்வதற்கு அனுமதி கொடுப்பான். ரசூலா போய் முதல்ல பரிந்துரை செய்வாங்க. நினைச்சால்தான் செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு பரிந்துரை செய்யணும்னு சொல்கிறானோ அவங்களுக்கு தான் செய்ய முடியும். பரிந்துரை யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ரசூலா பரிந்துரை செய்வாங்கன்னா செய்வாங்க, அவங்க நினைச்சவங்களும் செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு செய்ய சொல்கிறானோ அவங்களுக்கு முதல்ல போய் அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட போய் சுஜூதில் விழுவாங்க. அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் அனுமதி கொடுக்கும்போது தலையை உயர்த்துவாங்க. அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமை அளவு ஈமான் இருக்கோ அவங்கள வெளியெடுக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் அதை விட கம்மியான ஈமான் உள்ளவங்க திரும்ப அல்லாஹ்கிட்ட சுஜூதில் விழுவாங்க. அல்லாஹ் ரெண்டாவது அதை விட கம்மியான ஈமான் உள்ளவங்களுக்கு பரிந்துரை செய்ய சொல்லி அவங்க நரகத்தோடு வெளியே வருவாங்க. அதுக்கு பிறகு அதை விட கம்மியான ஈமான் உள்ளவங்க, அதுக்கு பிறகு நபிகள் நாயகத்துடைய பரிந்துரையில் அல்லாஹ்க்கு யார் இனம் வச்சாங்களோ அவங்கள தவிர அல்லாஹ் நாடிய அனைவரும் என்ன செஞ்சிருவாங்க, வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மலக்குமாவுடைய பரிந்துரை அல்லாஹ் என்ன செய்வான், நாடிய மக்கள் வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மூமின்களுடைய பரிந்துரை, மூமின்கள் போய் என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்க. அல்லாஹ் நாடிய அளவு மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, வெளியே வந்துடுவாங்க. ஷிர்க் வச்சவங்க என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் வர முடியாது. இறுதியாக அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய கையை வச்சு நரகத்துக்குள்ளே என்ன செய்வான். அல்லாஹ்வுடைய கைங்க சாதாரண அளவு கிடையாது. வானம் பூமி அவன் கையில் இருக்கும்னா எப்படிப்பட்ட இறைவன் வல்லமை பொருந்தியான்னு பார்க்கணும். அல்லாஹ் தன்னுடைய கையிலேருந்து 3 கை அள்ளி என்ன செய்வான், நரகத்திலேருந்து எடுத்து ரசூலுல்லா நரகத்தில் நபிகள் நாயகத்துடைய பரிந்துரையாக இருந்தாலும் சரி, மூமின்களுடைய பரிந்துரையாக இருந்தாலும் சரி, மலக்குமாவுடைய பரிந்துரையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கையால் அழுறான் பாருங்க, இவங்களாக இருந்தாலும் சரி, இதில் யாரும் வர முடியாது. ஷிர்க் வச்சவங்க என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. இணை வச்சவங்க என்ன செய்ய முடியாது. அது இணை வைத்து அவ்வளோ கொடுமையான பாவம், அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம ஈமானோட மௌத்தா போகணும். ஏன்னா இணை வச்சவங்களுக்கு நிரந்தரமாக நரகம். முனாஃபிக்கர்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதுவும் ஷிர்க்கு தானே. முனாஃபிக்கர்கள் வந்து ஈமான் இல்லையே,
அப்போ இவங்கெல்லாம் எடுக்கப்பட்டு மாவுல் ஹயாத் அப்படிங்கிற தண்ணி தான் என்ன செய்யப்படுவாங்க, போடப்படுவாங்க. அந்த மாவுல் கறி கட்டையாக தான் எடுக்கப்பட்டு மாவுல் ஹயாத்துங்க தண்ணியில் போடப்பட்டா அப்படி என்ன செய்வாங்க, மலர்ந்த மக்களாக மாறிடுவாங்க. எப்படி முத ஆற்றங்கரைகளில் மழை பெஞ்ச மறுநாள், வெள்ளம் படிஞ்ச மறுநாள் அந்த சின்ன சின்ன பச்சை நிலத்து தாவரங்கள் எப்படி புத்துணர்ச்சியோடு இருக்குமோ அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, புத்துணர்ச்சி பெற்றவங்கள ஆயிடுவாங்க. அவங்க பிடரிகளில் சீல் வைக்கப்படும். இவங்க நரகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டவங்க, விடுதலை செய்யப்பட்டவங்க சீல் வைக்கப்பட்டு அவங்க இங்கே அனுப்பப்படுவாங்க, சொர்க்கத்துக்குள்ளே என்ன செய்யப்படுவார்கள், அனுப்பப்படுவார்கள். இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் அவங்க என்ன செய்யப்படுவாங்க, நிரந்தரமான நரக வாழ்க்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். மூமின்கள் நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கைக்கு. கட்டுகளவு ஈமான், கட்டுகளவு அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் கட்டுகளவு ஈமான் இருந்தால் கூட அவனுக்கு கண்டிப்பாக இதுதான் சொர்க்கம் தான், நிரந்தரமான சொர்க்கம். அதுக்கு பிறகு முடிவே கிடையாது, முடிவே இல்லாத இன்பகரமான சொர்க்கம். அல்லாஹ்வுடைய அந்த தோற்றத்தை பார்த்து கொண்டே சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மூமின்களுக்கு நிம்மதியாக ஏற்படும். முனாஃபிக்கின்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்கின்கள் இவங்க என்ன செய்வாங்க, நிரந்தரமான நரகத்தில் இருப்பாங்க. இந்த ரசூல்லா அல்லாஹ்ட்ட போய் சுஜூது பண்ணுறாங்களா இல்லையா, அல்லாஹ்ட்ட போய் பேசுகிறாங்களா, கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு, நரகத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு. இந்த அந்தஸ்துக்கு பேர் தான் மக்காம மஹ்மூதா, புகழக்கூடிய அந்தஸ்து, புகழத்தக்க அந்தஸ்து. குர்ஆன் அல்லாஹ் சொல்லானா இல்லையா, அஸா யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா, நபியே உமது இறைவன் உம்மை புகழத்தக்க இடத்தில் எழுப்பக்கூடும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அந்தஸ்து இதுதான். நம்ம நபிகள் நாயகத்தை சொல்கிற துவா சிரமா இல்லைங்களா, வபஅஸஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா, நீ அவர்களுக்கு வாக்களித்த அந்த மகாம மஹ்மூதா என்ற அந்தஸ்தில் அவர்கள் எழுப்புவாயாக. எந்த நபியுமே என்ன செய்ய முடியாது, போய் பேச முடியாது. ரசூல்லா போய் சுஜூதில் விழுந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், ரசூல்லாவை எழுப்பி நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்காண்டி பரிந்துரை, நீ எங்கிட்ட பரிந்துரை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த முதலாக அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்யக்கூடிய அந்த உரிமை, அந்த அனுமதி யாருக்கு தான் வழங்கப்படும், ரசூலாவுக்கு தான் வழங்கப்படும். இதுக்கு பேர் தான் மகாம மஹ்மூதா என்ற அந்தஸ்து. இதுதான் ஷஃபாத்து பற்றிய நிகழ்வு. நாம் இந்த ஷஃபாத் பற்றிய நிகழ்வை சரியாக விளங்கி, எல்லா ஷஃபாத்தும் யார்கிட்ட தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. யாரும் நாளைக்கு என்ன நமக்காண்டி பரிந்துரை செய்ய முடியாது. நம்ம ஈமான்தாரியாக இருந்தால், சப்போஸு ஃபைல் ஆகிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரையை வச்சு யார் தான் காப்பாற்றுவார், அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். மலக்குமாருடைய பரிந்துரை வச்சு அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். மூமின்களுடைய பரிந்துரை வச்சு அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். மூமின்களை அவங்க நினைச்சவங்களும் காப்பாற்றிட முடியாது, மலக்குமாரை அவங்க நினைச்சவங்க என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. மை யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பி இத்னிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவன்கிட்ட எவன்டா போய் பரிந்துரை பேசணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்குறான். அப்போ இந்த ஷஃபாத்துடைய விஷயங்களை சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆய்க்கொள்ள புரிய வேண்டும். மறுமை நாளில் அந்த இறைவனுக்கு இணை வைக்காத கூட்டத்தில், அதில் கேள்வி கணக்கு இல்லாமல் கண்மூடி முழிக்கிற நேரத்தில் அந்த பாலத்தை கடந்து போகிறாங்களா இல்லையா, அந்த கூட்டத்தில் உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆய்க்க அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையை லேசாக்கி நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.